கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னப்பா, நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் ஏதாவது பேச போய் அதுவே பெருசா அரசியல் ஆயிட போகுது. என்னைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிப்பேன். அது என்னோட இயல்பு. அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சது தப்புதான். ஆனா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இல்ல, அந்த குடும்பத்தையும் பார்க்கணும்ல. கள்ளச்சாராயம் வர்றதுக்கு என்ன சார் காரணம்? அரசாங்கமும் அதிகாரிகளும் சரியில்லை, நிர்வாக சீர்கேடு, வேற என்ன? இது எல்லாம் மொத்தமா மாறணும். இத்தனை பேர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ வரல, முக்கியமா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கலெக்டரும் வரல. அப்புறம் மக்களுக்கு என்னதாங்க சேஃப்டி? நான் மக்கள் கிட்ட வேண்டி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப ஆட்சியில இருக்க அரசாங்கமும் சரியில்லை, அவங்கள வழி நடத்துற அதிகாரிகளும் தப்பா இருக்காங்க. அதனால உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. கள்ளச்சாராய பிரச்சனை மாவட்டத்துக்கு மாவட்டம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஆனா கலெக்டர், தாசில்தார்னு அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல ஒருத்தருக்கு நடந்துருதா அவங்களுக்கு இந்த வழி புரிஞ்சிருக்கும். கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க, உங்க கலெக்டர் மேடத்துக்கிட்ட கேளுங்க. மக்கள் பத்தி எல்லாம் கலெக்டர் மேடம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவங்களுக்கு ஜாலியா காட்டுக்குள்ள ஹனிமூன் போறதுக்கும் கல்யாண காட்சி சுத்துறதுதான் சரியா இருக்கு. நீங்க அவங்கள போய் முதல்ல கேளுங்க. நன்றி. சார், ஏன் வீரா, என்ன நடக்குதாங்க? போன மீட்டிங்ல கூட கள்ளச்சாராய புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லிருந்தல, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க ஹாஸ்பிடல்ல 40 பேரு சுத்துயிரும் கொலவீரமா கிடக்குறாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஸ்பாட்டுக்கு போகவே இல்ல. அந்த எதிர்கட்சிக்கார கேண்டிடேட் பிரஸ்ல நம்ம கவர்மெண்ட கிழி கிழின்னு கிழிக்கிறாமா, அதுக்குதான் நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏதோ பொண்ணா இருக்கீங்களா? நான் கடைக்கு போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வா. உன்னை இந்த மாதிரி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கே புது உசுறு வந்த மாதிரி இருக்கு. நல்லபடியா போயிட்டு வா. வீரா, நான் கடைக்கு கிளம்புறேமா. சூப்பர் மாமா, ஆல் தி பெஸ்ட். இனிமே அந்த தெருவுல இருக்கிற மொத்த ஜவுளி கடைக்காரங்களும் பயப்பட போறாங்க. இத்தனை நாள் நீங்க வேட்டைக்கு போகாம இருந்ததுனால ஆள் ஆளுக்கு அங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே உங்க காலம்தான். 2.0 மாமா, கலக்குங்க. ஓகே, வரேன். வாங்க மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜென்யூனான பொலிட்டிஷியனா, ஒரு பிசினஸ் மேனா நான் நடந்துக்கிறேன். எப்படி எப்படி கண்ணும் காணாம விடுறதா? நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு நீ என்ன நிலைமைக்கு போறன்னு மட்டும் பாரு. இன்னும் 24 மணி நேரத்துல ஆதி அப்படிங்கிற ஒருத்தன் தான் தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ். நீ உள்ள போறதுல இருந்து எத்தனை பேர் உன்னை தொட்டு நூல் புடிச்சுக்கிட்டே உள்ள வர போறாங்கன்னு மட்டும் பாரு. சிட்டில நிறைய சாக்கடை இருக்காதி, அது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு தான் என்ன மாதிரி அதிகாரிகள் வந்திருக்கோம். கொஞ்ச நாள் நான் தான் பொறுத்துக்கணும்னு நீங்க இப்படி சொல்றத என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அத சகிச்சுக்கிட்டு என்னாலையும் வாழ முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க கிளம்பலாம். நீ செஞ்சது தேச துரோகம். 24 மணி நேரத்துல இந்த வீரா யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. வேணாம் வீரா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டு. 24 மணி நேரத்துல உன்னோட அரசியல் எதிர்காலமே அஸ்தமிக்க போகுது. வீட்ல உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைக்க சொல்லி நல்லா சாப்பிடு. உன் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. இன்னைக்குதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நல்லா அனுபவிச்சுக்கோ, சரியா? ஏன்னா ஜெயில இந்த சொகுசெல்லாம் கிடைக்காது பாரு. சொல்ல முடியாது. லோக்கல் ஜெயில்னா
நீ ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவ. அதனால உன்னை விகாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். உடம்ப பாத்துக்கோ ஆதி. கவலையில ரொம்ப இழைச்சிட்டேன்.